என்னடா காலையில ஒண்ணும் இல்லன்ற சார் இன்னும் போனி ஆகல சார். இருக்கிறத வாங்கியா. வாயா காலையில இருந்து ஏற்கனவே கலெக்ஷன் கம்மியா இருக்குன்னு டென்ஷன்ல இருக்காரு. இருக்கிறத கொடுத்துட்டு போயா. எஸ் சார். என்னப்பா உன் டாக்குமெண்ட்ஸ்லாம் முதல்ல எடு. இத பாருங்க. பர்மிட், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், எமிஷன் சர்டிபிகேட். சங்கர் 7777. ஓகேவா சார்? என்ன சங்கர் புது வேஷம்? சார் நீங்க எல்லாரையும் தீக்குச்சி மாதிரி உரசி உரசி பாக்குறவங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம ஆட்டோல வர கஸ்டமர்ஸ் புள்ளதாச்சி பொம்பளையா இருந்தாலும் சரி, உயிருக்கு போராடுற பேஷண்டா இருந்தாலும் சரி, நீங்க எங்களை வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி பிடிக்காம விட மாட்டீங்க இல்லையா சார்? வரவங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு புது ஐடியா பண்ணிருக்கேன் சார். சார் ஹெட்லைட் சரியா இருக்கு, பிரேக் சரியா இருக்கு, மீட்டர் சரியா இருக்கு, சீட் கவர் சரியா இருக்கு, எல்லாம் பக்கவா இருக்கு சார். வரட்டா சார், பாய். என்னையா இது? எல்லாரும் ஒரு வழியில போனா இவன் தனி வழியில போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, கரெக்டா இருக்கான். அது சரி, எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் இவனையே ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்க, நமக்கும் வேலை இருக்காது, டைமும் மிச்சம். இப்படி எல்லா ஆட்டோக்காரனும் நல்லவனா மாறிட்டா நமக்கு கலெக்ஷனே கிடைக்காது சார். அது என்னமோ கரெக்ட் தான்யா. ஆனாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்யா. இன்னைக்கு எந்த ஆட்டோவையும் பிடிக்காத, வெறும் 2 வீலர்ஸ் அப்படி. ஓகே சார். டேய் சைக்கிள் நின்றா. ஏம்மா உம்முன் இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா தானே வர்ற மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும். அம்மா, இப்படி கண்டவங்க முன்னாடி சிங்காரிச்சிட்டு நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னா கேக்குறீங்களா? என்ன பார்க்க வர மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் என் அழகோ சிரிப்போ தேவையில்லம்மா, டௌரிதான். என்ன இவன் குடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான்? எதுக்கு? என் பேரு சங்கர், ஆட்டோ சங்கர், மணப்பெண்ணோட தம்பி. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இதெல்லாம்? அதுவா, இது தட்சணை. என்னப்பா இது? வெறும் 3 லட்சம் தானா? அடடடடடா, இது வெறும் அட்வான்ஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 லட்சம், கல்யாணத்துக்கு முன்னாடி 4 லட்சம், டோட்டல் 10 lakhs ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே 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 ஓகே. நீங்க பொண்ணை பார்க்கணுமா? அதான் போட்டோல பாத்துட்டேமே. அப்ப எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? 3 லட்சத்தை இதுல போடுங்க. நாங்க ஏன் போடணும்? இதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மொத்தமா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு அமௌண்ட், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணா போதும். என்னப்பா கிண்டலா? இங்க பாருப்பா, இது வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிறது வரதட்சணை தான். பொண்ணுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. ச்சே, சமுதாயத்தை விடுங்க சார், அது முட்டாள் சமுதாயம். நீங்க ஏன் புத்திகெட்டத்தனமா பேசுறீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பூஜாரியில சாமிக்கு விளக்கேத்துறீங்கல்ல, அந்த விளக்க நீங்க காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. அதுல ஊத்துற என்ன விலைக்கு வாங்குறீங்க? அப்புறம் திரி, அதுவும் காசு கொடுத்துதான். வத்தி குச்சியை கூட எவனும் சும்மா கொடுக்க மாட்டான் சார். இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கும் போது உங்க வம்ச விளக்க பெரிய விளக்க ஏத்த வர போறா எங்க அக்கா. அவளை போய் நீங்க சும்மா கேக்குறீங்களே சார், இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னப்பா அது? விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க தான் சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ண சும்மாவா சேர்ல உட்கார வைக்க போறீங்க? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசு தெளிக்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போமா சமையல் வேலைய பாருன்னு சொல்லுவீங்க. அதோட அவ வீட்டை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை உபசரிக்கணும். அதுவும் ஒரு நாள் மட்டும் இல்ல, லைஃப் லாங். கொடுக்கலாம் சார், பரவாயில்ல சார். ஒன்னும் அதிகமா இல்ல, வெறும் 10 லட்சம் தான். கொடுக்கலாம், கொடுங்க. யோ புரோக்கர் சார், என்னையா அது? உலகத்திலே நம்ம நான் தான் இவன்ட்ட வரதட்சணை கேட்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல இங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை கேட்கறவங்க தான் சார். இந்த ஒரே வீடு தான் வரவங்க கிட்ட வரதட்சணை கேட்கிற வீடு. இப்போ ரொம்ப தரகா. எங்க அந்தஸ்து என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இங்க வந்து பாரு, பாருடா, மகாலட்சுமி சரஸ்வதி மாதிரி எவ்வளவு லட்சணமா இருக்கா. இங்க பாருடா, இதுங்களை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மனுஷங்க மாதிரியே இல்ல, டைனாசர் காண்டா மிருகம் மாதிரி இருக்கிறவனை கூட்டு வந்து மாப்பிள்ளை எங்க கிட்ட காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. சரி, உனக்கு பிடிக்கலனா விட்டுடப்பா. இதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இந்த மாதிரி மிருகங்களை கூட்டிட்டு வந்த உன்னை கொன்னுடுவேன். போடா. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலையில யானை வீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஊர்ல இல்லாத மாதிரி சத்தம் பேசுறான். புரோக்கர் பயலால வந்ததா? கொஞ்சம் நில்லுங்க சார். சார் சார் சார், கணபதி சார். டேய் சங்கரா, ஏன்டா இப்படி பண்ண? இது வரைக்கும் 25 மாப்பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டாங்க. வரவங்கிட்ட எல்லாம் அப்படி ஏருக்கு மாறா பேசி அனுப்பி வச்சுட்டா உங்க அக்கா கல்யாணம் எப்படி நடக்கும்? பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, இத புடிங்க. இதுங்களாம் அக்காக்கு ஏத்த மாப்பிள்ளைங்க இல்லப்பா, விடுங்க. அக்கா நிஜமா சொல்லு, பிராங்கா சொல்லு, அந்த டைனோசர் உனக்கு கட்டிக்க இஷ்டமா? இல்ல, பாத்தீங்களா, அக்காக்கு இஷ்டம் இல்லங்கிறதுனால நான் செஞ்ச காரியம் தப்பு இல்ல. அந்த மிருகங்க வீட்டுல போய் வாழ்றதை விட அக்கா இந்த வீட்லயே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். அது சரிடா. கன்னி பொண்ணு எத்தனை நாளைக்குடா வீட்டுல வச்சிருக்கிறது சொல்லு. அம்மா, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி சென்டிமெண்டா அக்காவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. சும்மா இருடா, ஏற்கனவே அவங்க டென்ஷன்ல இருக்காங்க, நீ வேற அவங்களை கஷ்டப்படுத்துற. ஏன் தலையெழுத்து எப்படியும் போகட்டும்.
அக்கா அதேதான்க்கா நானும் சொல்றேன். உன் தலையெழுத்து என்னன்னு என் கண்ணுக்கு தெரியுது. பாவம் வரவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இப்ப பாரு, பிரம்மா என்ன எழுதிருக்காருன்னு நான் படிக்கிறேன். ஆஹா, பிரமாதமா இருக்குக்கா. எங்க அக்கா ரொம்ப நல்லவ. இவ ஃபியூச்சர் ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுது. ஆஹா, மகாராஜா மகாராஜா தான் இவளுக்கு மாப்பிள்ளையா வர போறாருன்னு எழுதியிருக்கு. வைக்கத்த பாரு. கடன் கொடுத்த மாயா வந்திருக்கா. என்ன கேட்டா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. ஏய், எங்கடி உன் புருஷன்? கூப்பிடுறியா அவன? அவர் இல்ல. எங்க போயிட்டான்? அது வந்து அவர் ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? அப்ப அங்க இருக்க செருப்பு யாருது? கள்ள புருஷன்டா. அட கடவுளே, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேய், வாய மூடுறி. புருஷனை வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு போய் சொல்றியா? டேய், தேடுங்கடா அவன. போங்கடா. டேய் பேமானி, இங்க என்னடா பம்மிக்கிட்டு இருக்க? வாடா, வெளியில வாடா. வாடா இங்க. மாமா, டேய், 2 நாள் பணத்தை கொடுத்துறேன். பணத்தை கொடுத்துறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? அப்படி சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்னு போய் சொல்றியா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறவர் ஒண்ணு செஞ்சிடாத. இன்னைக்கு கௌரி விரதம்மா. கணவனுக்கு மனைவி பூஜை செய்யற நாள். அதனால அவர் ஒண்ணும் செஞ்சிடாதம்மா. மாமா, புருஷனுக்கு பூஜை பண்ணணுமா? பண்ணிடுவோமா? வாடா. மாயாமா, என்ன விட்டுருங்கம்மா. என்ன செஞ்சிடாதீங்கம்மா. 2 நாள் பணத்தை கொடுத்துறேன். என்ன செய்யணும்ன்றத நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். வாடா. மாயாமா, இவ பெரிய பத்தினி. புருஷனுக்கு பூஜை செய்யணுமா இல்லையா? இத்தனை பேருக்கு முன்னாடி பூஜை பண்ணா புண்ணியம் நிறைய கிடைக்குமா? பண்றியா? செய்யறேன். போடா, போய் சரிப்படுத்திட்டு வா. செருப்ப வாங்கிக்க. செருப்பாலியா? விசேஷ பூஜை இதுல பண்ணதான் புண்ணியம் கிடைக்கும். நல்ல விலாசு. என் உயிரே போனாலும் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உயிர் போறது உன்னோடது இல்ல, உன் புருஷன்து. நீ இப்ப இவனுக்கு செருப்பால பூஜை பண்ணலன்னு வச்சுக்க, நான் இவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. திரும்பி வரப்போறது உன் புருஷன் இல்ல, இவனோட பொணம் தான். ஓகேவா? வேண்டாம். ஏமா, ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? ஏய், தூக்கி போடுறா அவனை. நில்லுங்க, வேண்டாம். என்ன நிக்கிற? ஆரம்பே. மரியாதையா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்க, இந்த மாதிரி பூஜை அடிக்கடி நடத்த வேண்டி வரும். டேய், வண்டி எடுறா. சல்மான் மாதிரி பாடி. பணத்துல சூப்பர் மாமா, இவர்தான்
அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கு. சூப்பர் கட்டடி இந்த மில்லி கேட்ட சில்லி சிக்கன் கில்லி நீ அடி. நீதானே தேன்மொழி நீயே ஊர்வசி ஐயோ ஐயோ வாடியறதி அவ வாக்குனட சேர்க்க பாரு இவ காமன் பட காதலோட இப்ப பாரு ஷில்பா ஷெட்டி இவ செல்ல குட்டி சுட்டி சுட்டி இவ வேர்ல்ட் பியூட்டி. லைன் கட்டு லைன் கட்டு லைன் கட்டு லைன் கட்டு லைன் கட்டுடா ஏன் அமெரிக்கான எத லைன் கட்டுடா. சூப்பர் கட்டடி இந்த மில்லி கேட்ட சில்லி சிக்கன் கில்லி நீ அடி. ரைட் எம்எல்ல சாயடா புலி போல பாயடா எந்த ஹீரோ நீயடா. உன்ன தட்டிட உன்னோடு தட்டிட பாரு மாறு போட்டியா பாரு அவ ஸ்டைல பாரு ஆட்டம் பாரு நோட்டம் பாரு பாரு தாத்தா போண்டிரக்குமரி பொண்ணு இவ ஐஸ்வர்யா ராயோட அக்கா பொண்ணு. லைன் விடு லைன் விடு லைன் விடு லைன் கட்டு லைன் கட்டு லைன் கட்டுடா ஏ ரித்திக் ரோஷன் லைன் கட்டுடா. சூப்பர் கட்டடி இந்த மில்லி கேட்ட சில்லி சிக்கன் கில்லி நீ அடி. லைன் விடு அடடா சூப்பர் கட்ட லைன் விடு சூப்பர் கட்ட லைன் விடு சூப்பர் கட்ட விடு 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 விடு. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? இது கூட சேர்ந்து ஏன் ஆட்டம் போடுற? டைரக்டர் ஆட சொன்னாரு, நான் ஆடுறேன். ஐயோ, ஐயோ, ஐயோ திரும்பி வர